வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஆர்ஆர்பி பெங்களூர் அது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே குரூப் டி இதுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க. இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கான பெங்களூர் ஆர்ஆர்பி பெங்களூர் கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு, ஷார்ட் லிஸ்ட் ஓகே பிஇடி யாராவது செலக்ட் ஆகாது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டே இருந்தாங்க, சார் ஆர்ஆர்பி பெங்களூர் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் சார், QP வந்து அப்டேட் பண்ணுங்கள் சார் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அப்டேட் வந்து வந்துருச்சுங்க சார், இப்போ தான் அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஆர்ஆர்பி பெங்களூர் ஜோனுக்கான கட் ஆஃப் பார்த்துக்கலாம். ஓப்பன் கேட்டகரி பெர்சன்டேஜ் நார்மலிஸ்ட் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலில் 96%, 66 நார்மலைஸ்டு. எஸ்சியில் 89%, 52 நார்மலைஸ்டு. எஸ்டியில் 85%, 48 நார்மலைஸ்டு. ஓபிசியில் 94%, 60 நார்மலைஸ்டு. அதே இடபிள்யூஎஸில் 86%, 50 நார்மலைஸ்டு. ஓகே. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனை ஜென்ரலில் 80%, 43 நார்மலைஸ்டு. எஸ்சியில் 69%, 33 நார்மலைஸ்டு. எஸ்டி கிடையாது. ஓபிசியில் 63%, 30 நார்மலைஸ்டு. ஓகே. இடபிள்யூஸும் கிடையாது. ஓகே. இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய தமிழ்நாடு பசங்க நிறையா பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பெங்களூர் ஜோன்லேயும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்லாம் கம்மியாக ஒரு சாப்பிட்டு சொல்லி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஓகே. அது சென்னை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் ரோல் நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆர்ஆர்பி பெங்களூர் ஜோன். ஓகேங்களா. ஆர்ஆர்பி பெங்களூர் ஜோனில் கிட்டத்தட்ட 19,000க்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா பிஇடி தேர்வுக்கு தேர்வாயிருக்காங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஸோ உங்களோட நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா. இது வந்து பிடிஎஃப் பார்த்து நம்ம டெலிகிராமில் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஓகேங்களா. பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதை சர்ச் பண்ணிட்டு கொடுத்துட்டு உங்களுடைய ரோல் நம்பர் கொடுத்து நீங்கள் பாருங்கள். ஸோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காட்டும், அப்படின்னா நோ மேட்சஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இருந்துச்சு அப்படின்னா காட்டும், அப்போ இருந்துச்சு நீங்கள் அடுத்த அளவு செலக்ட் ஆகிருக்கீங்க அர்த்தம். ஓகே. எங்கிட்ட ரோல் நம்பர் இல்லைங்க சார் அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் பாருங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே அந்த ஆன்சர் கீழே உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும். ஸோ இல்லைங்க சார் ரோல் நம்பர் இல்லை என்கிட்ட இல்லை, என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா ஸோ லிங்க் கொடுப்பாங்க. ஸோ லிங்க் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து லாகின் பண்ணி ஸோ உங்களுடைய பெர்சன்டேஜ் ஸ்கோராக இருக்கட்டும், ஷார்ட் லிஸ்டிங் மார்க்ஸாக இருக்கட்டும், அடுத்து குவாலிஃபை ஆகிருக்கீங்க இல்லையா, ஸோ அதை பற்றி நீங்கள் அந்த லாகின் அந்த லிங்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ரோல் நம்பர் இருந்துச்சு இப்போயே நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க இல்லையான்னு பாருங்கள். ஸோ அப்படி இல்லைனா லிங்க் வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா. கிட்டத்தட்ட பார்த்தா 19,578 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்காங்க. இன்றைக்கி டிசம்பர் 23 இப்போ தான் அப்டேட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் பிடிஎஃப் நம்மகிட்ட டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் யாராவது பெங்களூர் ஜோனில் எழுதினாலும் அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து நம்மளுடைய தமிழா அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.